கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. இங்கே சாலமோன் ஞானி நீதிமொழிகள் மூலமாக கொடுக்கிற ஆலோசனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, யார் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு விடை முதல் பகுதியில் இருக்குது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை? காரணம் உண்மை இல்லை. வேதவசனம் அழகாக படம் பிடித்து காட்டுது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதம் இல்லை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை. காரணம் உண்மை இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார். நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற 1000 ரூபாயில், நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு 100 ரூபாயில் உண்மை இருக்கணுங்க. அந்த கொஞ்சத்திலே நம்ம உண்மையாக இல்லை. எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அவர்தான் கடைசி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நித்திய மகிழ்ச்சிக்குள்ள பிரவேசின்னு சொல்லி வரவேற்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருக்கணும். மோசையை பற்றி சொல்லும்போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளனாக இருந்தார். தானியேல் உண்மையுள்ளனாக இருந்தபடினால அவனிடத்துல ஒரு குற்றமும் தேடி குற்றம் கண்டுபிடிக்க முகாந்தாரம் தேடினாங்க. ஒரு முகாந்தாரமும் கிடைக்கல. காரணம் உண்மை உள்ளவன் தானியேல். தாவீது, மோசே எல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆக நாம் உண்மையாக இருப்போம். ஒருவேளை இது வரைக்கும் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் மனம் திரும்புவோம், உண்மையாக இருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். செபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு சோதரம். அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.